ஓகே, இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மைக்ரோ இன்ட்ராக்ஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? யூசர் எக்ஸ்பீரியன்ஸில் வந்து மைக்ரோ இன்ட்ராக்ஷன் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, ஏன் யூஸ் பண்ணுறாங்க, அது எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த டோட்டல் கான்செப்ட்ஸ் இருக்குது. ஓகேவா? மைக்ரோ இன்ட்ராக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து சின்ன சின்ன இன்ட்ராக்ஷன்ஸ் கொடுக்கறது மூலமாக யூசர் எக்ஸ்பீரியன்ஸை எவ்வளோ தூரம் என்ஹான்ஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் பண்ணலாம். ஓகேவா? மைக்ரோ இன்ட்ராக்ஷன்ஸ் தான் ஒரே ஒரு கீ யூசர் எக்ஸ்பீரியன்ஸை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு. ஹலோ ஹாய், எஸ் குட் ஈவினிங். குட் ஈவினிங். நம்ம இன்னைக்கு வந்து UI UX கிளாஸ் ஒன்று நடந்துகிட்ருக்கு ப்ளூ கோட் அகாடமியில் உள்ளே வந்திருக்கோம். அவர் தான் ட்ரெயினர் ரிதேஷ். ட்ரெயினர்னு சொல்கிறதோட ப்ரொஃபஷனல் கோச்சுன்னு சொல்லணும். ஸோ ரிதேஷ், இது என்னப்பா இந்த UI UXன்றது என்னதுப்பா? சார், இட்ஸ் அண்ட் யூஎக்ஸுங்கிறது வந்து என்னன்னா ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ் அண்ட் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு டிஜிட்டல் ப்ராடக்ட் இப்போ இருக்கவங்க வந்து நிறைய ஆப்ஸ் வெப்சைட்ஸ் எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க. அதை எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும், அதை எப்படி டிசைன்ஸ் பண்ணும் அப்படிங்கிறத ஒரு ஃபுல் கான்செப்ட் தான் சார் இந்த. அப்படியா? அப்போ நிறைய பேர் வந்து இந்த யூஐனா என்னன்னு தெரியாமல் இருக்காங்க, யூஎக்ஸ்னா என்னன்னு தெரியாமல் இருக்காங்க. ரெண்டுமே UI UXன்னு சொல்கிறாங்க. ஸோ அது என்ன வித்தியாசம் அது ரெண்டுத்துலையும்? சார், இட்ஸ் யூஐன்னு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து கிராஃபிக்கல் எலமெண்ட்ஸ் அண்ட் வந்து யூசர் இன்டர்ஃபேஸில் டிசைன் எல்லாமே பண்ணுறது எல்லாமே யூஐயில் வரும். யூஎக்ஸ் வந்து அந்த டிசைன் பண்ணுற எலமெண்ட்டை நான் எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் அப்படிங்கிற ஒரு ப்ராடான ஸ்ட்ராட்டஜி. இது எல்லாமே லைவ் ஒரு சைக்காலஜிக்கல் மென்டல் மாடல்ஸோட நம்ம ரிசர்ச் பண்ணி பண்ண மாதிரி இருக்கும் சார். ஓ அப்படியா? சரி, ஏன் கிளாஸ் இவ்வளோ தான் இருக்குது? 3 பேர் தான் இருக்காங்க. இன்னைக்கு வந்து அன்ஃபார்ச்சுனேட்டாக ஒரு 2 பேர் வரல சார். எப்பயுமே வந்து 1:5 ரேஷியோவில் தான் நம்ம கிளாஸஸ் எல்லாமே நடக்கும். அது வந்து மல்டிபிள் பேச்சஸும் நடக்கும். ஓகேவா? அண்ட் வந்து இப்படி நடத்துறதால வந்து என்ன ஓவரால் வந்து என்னால் சூப்பர்வைஸ் பண்ண முடியும். அண்ட் வந்து ஈஸி கிராஸ்பாகவும் இருக்கும். அதனால சார் பேட்சஸ் பண்ணுறாங்க. பட் ஆனால் அந்த ஒரு பேட்ச்சில் வந்து நீங்கள் 5 ஸ்டூடெண்ட் தான் இருக்கணும்னு சொல்கிறீங்க. ஸோ அப்போ அது இருந்தால் தான் உங்களுக்கு வந்து கரெக்டான அட்டென்ஷன் ஸ்பேனும் அதுக்கு உண்டான நம்ம சொல்லி கொடுக்குற விஷயங்களும் கரெக்டாக அவங்களுக்கு போய் சேரும்ன்றது தட்ஸ் அ குட் திங். ஸோ எப்படி நீங்கள் வந்து கற்றுக் கொடுக்குறீங்க? லைக் ஹவு எப்படி ப்ராசஸ் வந்து அது என்னோட பிலீஃப்னு இல்லை, யூனிவர்சல் பிலீஃபை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா எதுவுமே வந்து ஒரு பெர்ஃபார்ம் பண்ணி நம்ம வந்து விஷுவலாக எழுதுனா தான் வந்து அது எப்பயுமே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம பண்ணுவோம். அந்த இதில் வந்து டீச்சிங் மெத்தட் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா வயர் ஃப்ரேம் மெத்தட். ஓகேவா? இதை ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி கொடுப்போம் அப்படின்னா லைவாக நம்ம ஒரு ஆப்பை வந்து சூப்பர்வைஸ் பண்ணி அதை வந்து நம்ம அதை வரைய சொல்லுவோம். அதை டீகோட் பண்ணி அதோட லே அவுட் எப்படி இருக்குது, அது எப்படி பெர்ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிற ஒரு ஒட்டுமொத்த ரிசர்ச் மெத்தடும் வந்து இந்த போல. நீங்கள் சில டிசைன்ஸ் பண்ணியிருக்கீங்களா? வந்ததுலேருந்து அவங்க பண்ணியிருக்காங்களா? சில பார்க்கலாமா நீங்கள் பண்ண டிசைன்ஸு? ஓகே, இது வந்து ஒரு லைவ் கிளைண்ட்டுங்களா? நம்மளோட கிளைண்ட்டாக? சார், கிளைண்ட்டோட ப்ராஜெக்ட். ஓகே, ஸோ பேசிக்காக வந்து இவங்க ட்ரைனிங் வராங்க, அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறீங்க. பட் இருந்தாலும் அவங்க வந்து டைரக்ட் கிளைண்ட் ப்ராஜெக்ட்ஸே ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ சூப்பர். ஸோ இதெல்லாமே நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் தான் இதில் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க. ஓகே, இது பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னு நினச்சிருக்கீங்க? லைக் இப்போ லைவாக பண்ணுறீங்க, ஸோ இப்போது தியரட்டிக்கலாக சொல்லி கொடுக்குறது உங்களுக்கு புரியுதா? ஓகே, ஃபென்டாஸ்டிக். சாரி டு டிஸ்டர்ப் யுவர் கிளாஸ். கண்டினியூ பண்ணுங்க. ஐ திங்க் திஸ் இஸ் ஜஸ்ட் லைஃப் அண்ட் ப்ளூ கோட் அகாடமி. ஒரு கிளாஸ்க்குள்ளே வந்திருக்கோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நம்ம பேசுவோம். இதுக்கு மேலே எங்களுடைய யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். தேங்க்யூ.